ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்லாம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதில் மேலே இருக்க தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம தாளிக்க தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறமா 2 சிட்டிகை போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயும் சேர்த்துட்டு மசாலாலாம் வாழைக்காயில் படுற மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். 2 சைடுமே நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும் பரட்டி விட்டாவே போதும், நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் லெமன் சாதத்தோட ஒரு எக் வச்சு சர்வ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நான் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லெமன் ரைஸுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம விஜே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். See you friends.